அக்டோபர் 5ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி வானிலை அறிக்கை. தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னென்னா, அதாவது தொடர்ந்து இன்னும் நம்ம தமிழகம் ஊடாக அந்த வடகிழக்கு காற்று என்பது பயணிக்காமல் இருக்குது. இன்னும் வடகிழக்கு பருவமழை என்பது நம்ம தமிழகத்தில் தொடங்கலை. இருந்த போதிலும் நமக்கு வெப்பச்சலன இடிமலை இது இருந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய அதாவது அக்டோபர் 11-12 தேதியில் இலங்கைக்கு மிக அருகையில் ஒரு லேசான காற்று சுழற்சி உருவாகி அது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலில் போய் ரொம்ப தீவிர நிகழ்வாக உருவாகுவது போல் வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்குது. இதனால் தமிழகத்துக்கு வரக்கூடிய அக்டோபர் 10, 11, 12, 13, 14 தேதிகளில் மிக மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போயிலேருந்து எப்படி மழை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போவே பார்த்திங்கன்னா நம்ம டெல்டா மாவட்டமாக இருக்கட்டும், நம்மளுடைய மத்திய உள் மாவட்டமாக இருக்கட்டும், திருச்சி, கரூர் இந்த பகுதியிலலாம் கூட மதிய நேரங்களில் மழை இருந்து கொண்டே இருக்கிறது. இது மேலும் வரக்கூடிய நாட்களில் தீவிரமாகும். மாலை இரவு மழை தான் ரொம்ப அதிகரிக்கும். நம்ம ஒகேனக்கல் அங்கே அந்த நம்ம காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலலாம் மழை என்பது கொஞ்சம் தீவிரமாக இருக்க போகுது இன்னும் 2-3 நாளைக்கு. அதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ரொம்ப முக்கியமாக சொல்ல போகணுன்னா, நமக்கு பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் 10, 11, 12 தேதிகளில் தான் இந்த வடகிழக்கு காற்று, அதாவது பார்த்திங்கன்னா வடகிழக்கிலிருந்து பார்த்திங்கன்னா நமக்கு பருவமழைக்கான தீவிர காற்று அக்டோபர் 10, 11, 12 தேதிகளில் தான் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது. அந்த நேரத்தில் தான் தீவிர மழைப்பொழிவு இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வாரம் ஒரு நிகழ்வு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பொறுத்துருங்க. இன்னும் ரொம்ப நாள்லாம் கிடையாது. இன்றைக்கி அக்டோபர் 5ஆம் தேதி ஆகிவிட்டது. இன்னும் 5-6 நாளில் ரொம்ப தீவிரமான மழை நம்ம எதிர்கொள்வது போல் வானிலை படங்கள் காட்டுது. அந்த ஒரு லேசான காற்று சுழற்சி இலங்கைக்கு அருகில் உருவாகி தொடர்ந்து அது ஒன்றிணைந்த சுழற்சியாக அரபிக்கடலில் போய் தீவிர நிகழ்வாக உருவாகி தொடர்ந்து பார்த்திங்கன்னா அது அதனுடைய தீவிர நிகழ்வு உருவாகுவது போல் அந்த வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வரைக்கும் நமக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் 5ஆம் தேதி இன்றைக்கி நமக்கு மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க. மஞ்சள் அலர்ட்னா 6 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான். நாளைக்கும் கொடுத்துருக்காங்க 6ஆம் தேதி. நாளைக்கு 6ஆம் தேதியும் பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 6ஆம் தேதியும் கொடுக்கப்பட்டிருக்கு, 7ஆம் தேதியும் மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க, 8ஆம் தேதியும் மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 9ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் தமிழகத்தில் நீங்கள் மாலை நேரத்துலையும் இந்த மாதிரி மாலை இரவு நேரத்தில் மழையை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்ட மக்களும் குறிப்பாக அந்த கர்நாடக எல்லையோர மக்கள், கர்நாடக தமிழக எல்லையோர பகுதிகளில் மழை தீவிரமாக இருக்கும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தீவிரமாக இருக்குன்னு என்று சொல்லிவிட்டு இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். ரொம்ப முக்கியமாக மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கிறதுக்கான அறிகுறியும் தமிழகத்தில் இப்போ வெயில் அடிக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதனுடைய விளைவு மாலை இரவு நேரங்களில் தமிழகத்தில் தெரியும் என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். தொடர்ந்து நீங்கள் வானிலை செய்திகள், வானிலை குறித்த தொடர் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.